இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஞ்சியில் நடந்த முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது கிரிக்கெட் போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடந்தது. தென்னாப்பிரிக்க அணி டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்த நிலையில் விராட் கோலி சதமடித்து 102 ரன்களும் ருதுராஜ் கெய்க்வாட்டும் சதமடித்து 105 ரன்களும் விளாச இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 358 ரன்கள் குவித்தது. ஆனால் கடினமான இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க அணி மார்க்ரம் சதம் கை கொடுக்க 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஒருநாள் தொடர் 1-1 என்ற புள்ளி கணக்கில் சமனில் உள்ளது. மூன்றாவது ஒருநாள் போட்டி வரும் 6ஆம் தேதி ஐதராபாத்தில் நடைபெற உள்ளது. சைபர் பாதுகாப்பு காரணங்களுக்காக சஞ்சார் சாத்தி செயலியை புதிய செல்போன்களில் கட்டாயம் நிறுவ வேண்டும் என்ற உத்தரவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து ஒன்றிய அரசு உத்தரவை திரும்பப் பெற்றது. கடந்த 28ஆம் தேதி ஒன்றிய அரசின் தொலைத்தொடர்புத்துறை செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் சைபர் பாதுகாப்புக்காக ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ள சஞ்சார் சாத்தி செயலியை புதிய செல்போன்களில் நிறுவிய பிறகே விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மொபைல் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது. மேலும் உத்தரவை 90 நாட்களுக்குள் நிறைவேற்றவும் அறிவுறுத்தியது. 2021இல் பெகாசஸ் மென்பொருள் மூலம் எதிர்க்கட்சியினர் பத்திரிகையாளர்கள் உளவு பார்க்கப்பட்டது போல ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் உளவு பார்க்கவே இந்த செயலி என காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் மக்களவையில் பேசிய ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உளவு பார்ப்பது முடியாத காரியம் என்றும் அதிலும் சஞ்சார் சாத்தி செயலியால் அது நடக்காது எனவும் கூறினார். அனைவருக்கும் சைபர் பாதுகாப்பு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே கட்டாயமாக்கப்பட்டதாக கூறிய அவர் தேவைப்பட்டால் செயலியை செல்போனிலிருந்து பயனர்கள் நீக்கிக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மக்களின் கருத்துக்கேற்ப உத்தரவில் மாற்றத்தை கொண்டு வர தயாராக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் ஒன்றிய அரசின் நிலைப்பாடு ஏழை மக்களுக்கு செய்யும் வெளிப்படையான நம்பிக்கை துரோகம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒன்றிய அரசிடம் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டதாகவும் அவர்களின் பதில் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசிடம் உறுதியான திட்டமிடல் இல்லை என்றும் குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை எனவும் சாடியுள்ளார். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, மக்களுடன் ஆலோசிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ராகுல் மற்ற மாநிலங்களில் வெற்றிகரமாக நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புகளின் திட்டங்களில் இருந்து கற்றுக்கொள்ளும் விருப்பம் ஒன்றிய அரசுக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசை வலியுறுத்தி சென்னையில் பாமக சார்பாக வரும் டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக அழைப்பு விடுத்துள்ளது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்தனர். பாமக தற்போது வரை தனது கூட்டணி நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் பழனிசாமியை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கே பாலு திமுக நீங்களாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பு என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான போராட்டத்திற்கு வர வேண்டும் என்ற அழைப்பு விடுவதற்கான சந்திப்பு தான். எனவே அதை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது முதல் கட்சியாக இதை துவங்கியிருக்கிறோம். அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் நாளையிலிருந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய அழைப்பை அவர்களுக்கும் விடுக்க இருக்கிறோம். மேலும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பாலு, தமிழ்நாட்டில் மழை பெய்வதால் ராமதாஸ் தரப்பினர் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் டெல்லிக்கு சுற்றுலா சென்றிருப்பதாகவும் விமர்சித்தார். மணப்பாறை அருகே உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் 300 ஆடுகள் வெட்டி 150 கோழிகள் அறுத்து 10,000 பேருக்கு அசைவ சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது. மணப்பாறையை அடுத்த மஞ்சம்பட்டியில் உள்ள இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சமபந்தி அன்னதானம் நடைபெறும். மக்கள் ஆடு, மாடு, கோழி மற்றும் உணவிற்கு தேவையான பொருட்களை நேர்த்திக் கடனாக வழங்குவார்கள். அதன்படி இந்த ஆண்டும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை அடுத்து 300 ஆடுகள் வெட்டி 150 கோழிகள் அறுத்து 750 கிலோ தக்காளி, 750 கிலோ வெங்காயம் பயன்படுத்தி 10,000 பேருக்கு அசைவ விருந்து மாறப்பட்டது. 10,000 பேர் பக்கமா சாப்பிடுவாங்க. எல்லாமே ஆட்டுக்கடை உரிக்கிறதுல இருந்து எல்லாமே கறி வெட்டுறதுல இருந்து எல்லாமே எங்களோட ஊருக்காரங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. வெளியில இருந்து வருவாங்க. எந்த ஜாதி மதமும் பார்க்காம எல்லா அனைவரும் பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. எந்த ஒரு ஜாதி மதமே வித்தியாசம் எல்லாமே அனைவரும் வந்து இதில் கலந்துக்குவாங்க. சாதி மதம் கடந்து 34வது ஆண்டாக நாள் முழுவதும் நடந்த இந்த சமபந்தி அசைவ அன்னதான விருந்து மஞ்சம்பட்டி சுற்றுவட்டார மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது.
சென்னை அடுத்த ஊரப்பாக்கத்தில் வீடுகளில் சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரப்பாக்கம் ஜெகதீசன் நகர், செல்வராஜ் நகர், தாய் மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே வர முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கால்வாய் சரியாக அமைக்காததால் கழிவுநீரும் மழைநீரும் கலந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த பலத்த மழையால் 10,000 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. கடலூர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் ஓடைகள் பெருக்கெடுத்தன. கஞ்சங்கொள்ளை, சிறுகாட்டூர், ஆச்சாள்புரம், மேலகடம்பூர், ரெட்டியூர், முட்டம் ஓடைகள் வழியாக வந்த மழைநீர் வீரானந்தபுரம், மடப்புரம், வெங்கடேசபுரம், குறுங்குடி, கண்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் புகுந்து வீராணம் ஏரியை அடைந்தது. இதனால் பூக்கும் தருவாயில் இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காட்டுவாரி தண்ணி வந்து அழிச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிது பாருங்கள். ஏன் நிற்கிது? என்னுடைய பொருளாதாரம் பூரா இதோடு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணுறேன். இதனிடையே மன்னார்குடி, கோட்டூர் அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுத்தனர். அப்போது அவர்களிடம் நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மானாவாரி பயிர் விவசாயிகளுக்கு 2024ஆம் ஆண்டு காப்பீட்டுத் தொகையை விடுவிக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். வேப்பூர், பெரியநெசலூர், தொண்டன்குறிச்சி, அரியநாச்சி, அடரி, பில்லூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் மக்காச்சோளம் உள்ளிட்ட மானாவாரி பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான காப்பீட்டுத் தொகையை விடுவிக்காததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காப்பீட்டுத் தொகையை 2 வாரத்திற்குள் விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரத்தில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். விவசாயிகளின் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வைகை விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.37 லட்சம் ஹெக்டேரில் சம்பா பருவ சாகுபடி செஞ்சிருக்கிறோம். இதில் பருவம் தவறி போன மழையில் 78,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பாதிக்கப்பட்டு விட்டது. அதற்கான நிவாரண தொகை தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் வழங்கவில்லை. 16,500 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் விவசாயம் செஞ்சிருக்கிறோம். மிளகாய் விவசாயம் அடியோடு அழிந்து விட்டது. அழிந்த மிளகாய் விவசாயத்திற்கு நிவாரணம் தரவில்லை. பருவம் தவறி பெய்த மழையால் பாதித்த நெல், மிளகாய்க்கு ஏக்கருக்கு 8,000 வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு 1,632 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு சுமார் 20 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் கணக்கெடுப்பை துரிதமாக மேற்கொள்வது மற்றும் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை விடுவிப்பது குறித்து அனைத்து மாவட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட்டார். குறிப்பாக கனமழையால் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை துரிதமாக வெளியேற்றவும், வடிகால் மற்றும் வாய்க்கால்கள் சீரமைப்பு பணிகள் நடைபெறாமல் உள்ள இடங்களில் விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் கணக்கெடுப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடித்திட வேண்டும் என்றும் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். புதுக்கோட்டையில் உள்ள பிரபல பேக்கரி ஒன்று மாவட்டம் முழுவதிலும் உள்ள சுற்றுலா தலங்களை பிரபலமடைய செய்ய ஏதுவாக பேக்கரிக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் பைகள், அட்டைகள், கவர்களில் QR கோடு அச்சிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மார்த்தாண்டத்தில் உள்ள பிரபல பேக்கரியில் வாங்கும் பொருட்களுக்கு வழங்கப்படும் பைகள், அட்டைகள், பைகளில் QR கோடு ஒன்றை கொடுத்துள்ளது. இதை ஸ்கேன் செய்தால் சுற்றுலா தலங்களின் விவரங்களை அறிந்து கொள்ள முடிவதாக வாடிக்கையாளர்கள் கூறியுள்ளனர். இங்கே பிளாஸ்டிக் பையை பார்க்க முடியல, பேப்பர் பை தான். அதில் ஏதோ போட்டிருக்காங்க QR கோடுன்னு. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா புதுக்கோட்டையில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸுகள் நிறையா இருக்குது. எங்களுக்கு தெரியாமலே அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸுகள் நிறையா இருக்குது. அதனால் இது புதுக்கோட்டை மக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம். அது இப்போ QR ஸ்கேன் பண்ணும்போதே ஈஸியாக வந்துடுது.
பேக்கரி உரிமையாளரின் இந்த முயற்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ராமணலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் அருவியில் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என வரும் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக புகார் கிடைத்தால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சருடன் நிமிர்ந்து நட என்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் மற்றும் சக்கர நாற்காலிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளிக்கலன்னு சொன்னா 104 நம்ம சேவை எண் அறிவிச்சிருக்கிறோம். அந்த 104க்கு கேட்டாங்கன்னா நாங்கள் உடனடியாக அந்த மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு இந்த மருத்துவமனையில் காப்பீட்டு திட்டத்தில் சேவை புரிய மறுக்கிறார்கள் என்கின்ற தகவலை தெரிவித்தால் மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். முதுகெலும்பு வளைவு சரி செய்யப்பட்ட பயனாளிகளும் செயற்கை உறுப்பு பொருத்தப்பட்டவர்களும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் புலியை பிடிக்க வைத்த கூண்டில் சிக்கிய சிறுத்தையை அதே இடத்தில் விட்டதால் வனத்துறையினருடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை புலி அடித்துக் கொன்றது. இதையடுத்து புலியை பிடிக்க 5 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புலியை பிடிக்க வைத்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கிக் கொண்டது. இதை கால்நடை மருத்துவர் அதே இடத்தில் திறந்து விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தப்பிச்ச உடனே சிறுத்தை எப்படிங்க அடுத்த டைம் இங்கே வந்து மாட்டோம். அதனால தயவு செஞ்சு அந்த புலி பிடிக்கிற வரைக்கும் வனத்துறையும் எல்லாமே இது பண்ணி அந்த புலியை பிடிச்சி இது பண்ண பிடிப்பாங்களே என்றது சந்தேகமாக இருக்குது. அதனால இதை ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். வனத்துறை அதிகாரி புலி விரைவில் பிடிக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். பெண்ணை கொன்ற புலியை பிடிக்க 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. கரூர் துயரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கடந்த அக்டோபர் 17 முதல் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் வி மிஸ்ரா ஆகியோர் கரூர் வந்துள்ளனர். முதல் நாளில் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் பல்வேறு தரப்பினரிடமும் மனுக்களை பெற்ற அந்த குழு 2வது நாளில் வேலுச்சாமிபுரத்திற்கு நேரில் சென்று சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டது. மேலும் தாவேக்க சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட உழவர் சந்தை, லைட் ஹவுஸ் கார்னர், மனோகரா கார்னர் உள்ளிட்ட இடங்களிலும் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மத்திய மண்டல ஐஜி ஜோசி நிர்மல்குமார், மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள வண்ணத்து பூச்சி பூங்காவில் 2 புதிய வகையான வண்ணத்து பூச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் 18,000 வண்ணத்து பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் 1,800 வண்ணத்து பூச்சி இனங்களும் அதில் தமிழ்நாட்டில் 329 வண்ணத்து பூச்சி இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் வண்ணத்து பூச்சி பூங்காவில் 60,000க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருப்பதன் காரணமாக 5 குடும்பங்களை கொண்ட 129 வண்ணத்து பூச்சி இனங்கள் வனத்துறையால் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது காமன் பாம் மற்றும் பேரோனட் ஆகிய 2 புதிய வகை வண்ணத்து பூச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தமிழ்நாட்டில் வண்ணத்து பூச்சி இனங்களில் 39% இந்த பூங்காவில் கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லின் ஈரப்பத அளவை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என்று மக்களவையில் சேலம் திமுக எம்பி செல்வ கணபதி வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதலுக்கான அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவை அதிகரிக்க ஒன்றிய அரசு மறுத்ததால் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நிராகரித்தது போன்று கல்வித்துறைக்கான நிதியும் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் இயங்கும் 182 டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் டாஸ்மாக் நிர்வாகத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் நடவடிக்கையினால் கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாகவும் மதுபாட்டில்களை இருப்பு வைக்க கடைகளில் போதிய இடவசதி இல்லை என்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். நெல்லையில் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வேதாத்ரி நகரை சேர்ந்த பாண்டி என்பவருக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திய தென்காசியைச் சேர்ந்த சக்திவேல் என்ற இளைஞர் தனக்கு தெரிந்த இடத்தில் குழந்தைகள் இருப்பதாகவும் அதை தத்தெடுக்க உதவி செய்து தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பி பாண்டி 1,50,000 ரூபாயை சக்திவேலிடம் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிய சக்திவேல் குறித்து பாண்டி நெல்லைப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தலைமறைவாக இருந்த சக்திவேலை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனியில் உள்ள வைகை ஆற்று தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அய்யனார் கோவில், டானாத்தோட்டம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக கண்டமனூர் வைகை ஆற்று தடுப்பணையில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டோடுவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குளங்களால் கிண்டி, மடுவின்கரை, வேளச்சேரி குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் 1/2 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 2 குளங்களை அகலப்படுத்துதல் மற்றும் ஆழப்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டது. மேலும் சுமார் 4 மில்லியன் கன அடி கொள்ளளவில் புதிதாக 4 குளங்கள் அமைக்கப்பட்டன. இந்த குளங்களின் கொள்ளளவை இரட்டிப்பாக்க அதிகரிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் 4 குளங்களிலும் நீர் நிறைந்துள்ளது. இதனால் கிண்டி, மடுவின்கரை, 5 பர்லாங் சாலை, வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கேரளாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மூணாறில் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் சோனியா காந்தி என்பவர் போட்டியிடுவது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மூணாறு நல்லதண்ணி கல்லார் பகுதியைச் சேர்ந்தவர் மறைந்த காங்கிரஸ் நிர்வாகி துரைராஜ். தமிழரான இவர் நேரு குடும்பத்தின் மீது இருந்த பற்றால் தனது மகளுக்கு சோனியா காந்தி என பெயரிட்டார். காங்கிரஸ்காரரின் மகளாக வளர்ந்த வழக்கறிஞரான சோனியா காந்தி பாஜக நிர்வாகியான சுபாஷை திருமணம் செய்த பிறகு பாஜகவில் இணைந்து கொண்டார். இந்நிலையில் கேரளாவில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் மூணாறு ஊராட்சியில் சோனியா காந்தி போட்டியிடுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பெயரில் ஒருவர் பாஜகவின் தாமரை சின்னத்தில் களமிறங்குவது பேசுபொருளாகியுள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் ரவி மோகன் தனது தோழியும் பாடகியுமான கெனிஷாவுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டார். விஐபி வரிசையில் தரிசனம் செய்ய திருப்பதிக்கு வந்திருந்த ரவி மோகனுடன் அங்கிருந்த பக்தர்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நான் எப்பவுமே வருவேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டி எப்பவும் போல மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய குழந்தைகளுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் எங்கள் அப்பாக்காக எல்லாருக்காகவும் இங்கே படமும் ஆரம்பிக்கிறோம். அதுக்காகவும் வந்து வேண்டுதல் பண்ணிட்டு கிளம்புறேன். ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. தரிசனத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ரவி மோகன் பொங்கல் பண்டிகைக்கு பராசக்தி படமும் தொடர்ந்து ஜீனி உள்ளிட்ட அடுத்தடுத்த படங்களும் வெளியாக உள்ளதாக தெரிவித்தார். மனிதாபிமான அடிப்படையில் வங்கதேச கர்ப்பிணிக்கு இந்தியாவுக்கு நுழைய அனுமதி வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி சோனாலி காதுன் மற்றும் அவரது கணவர் உள்ளிட்ட 6 பேர் கடந்த ஜூன் மாதம் டெல்லியில் கைது செய்யப்பட்டு முறையான விசாரணையின்றி வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டனர். இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் காவல்துறையின் இந்நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று கூறி நாடு கடத்தப்பட்டவர்களை 1 மாதத்திற்குள் மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஒன்றிய அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கர்ப்பிணி சோனாலி, அவரது 8 வயது குழந்தை ஆகியோர் இந்தியாவுக்கு நுழைய அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளது.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு 2026 தேர்தல் நடைபெற உள்ளது. தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தொகுதி ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 2 முதல் அதிகபட்சம் 4 தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் நியமன பட்டியல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக மதுவிலக்கு மற்றும் காவல்துறையின் சேப்பாக்கம் பகுதி இணை ஆணையர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் பொது மேலாளர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி தொகுதிக்கு சேலம் கலால் துறையின் உதவி ஆணையர் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே போலீசாரின் துணையோடு இளைஞர்கள் இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குமாரபாளையம் அருகே உள்ள பூளக்காடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமார் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் சுற்றித் திரிவதாக மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பூளக்காடு சாணார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போலீசார் உதவியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட முன்வந்தனர். அவர்களுக்கு தக்க அறிவுரை வழங்கி பாதுகாப்பு பணியில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ரோந்து பணியில் ஈடுபட்டனர். வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிற மாதிரி வீட்டுக்காக உடைக்கிற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. அதனால் நம்ம குமராபாளையம் காவல்துறை தொடர்ந்து 2 நாளாக கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் கூட உதவுற விதமாகவும் நாங்கள் இந்த உள்ளூர் இளைஞர்கள் நாங்களாம் ஒன்று சேர்ந்து காவல்துறைக்கு உதவி பண்ணலான்ட்டு இரவு நேர ரோந்து பணியில் அவங்களுக்காக நாங்கள் கூட இருக்கிறோம். தாங்கள் நிம்மதியாக உறங்க இரவு முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்ட இளைஞர்களை பொதுமக்கள் பாராட்டினர். புதிய அடுக்குமாடி குடியிருப்பு மனைப்பிரிவு வாங்க விற்க பத்திரப்பதிவு துறை புதிய வசதிகளை விரைவில் தொடங்க உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. சொத்து பரிமாற்ற பதிவு, திருமண பதிவு, கடன் ஆவணங்கள் பதிவு உள்ளிட்ட பல ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மக்கள் எளிதாக பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏதுவாக பத்திரப்பதிவு துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஸ்டார் 3.0 என்ற புதிய திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளது. இதன் மூலமாக புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மனைப்பிரிவு வாங்க விற்க வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யலாம். அதற்கான புதிய மென்பொருள் மூலம் சொத்துக்களை வாங்குபவர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களும் விற்பவர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களையும் பதிவேற்றம் செய்தால் மென்பொருள் தானாகவே பத்திரங்களை உருவாக்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போபால் விஷவாயு கசிவினால் பாதிக்கப்பட்டோர் நடத்திய பேரணியில் குற்றவாளிகளுடன் RSS நெருக்கமாக இருப்பது போன்ற உருவ பொம்மை எடுத்து சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது. கடந்த 1984 ஆண்டு மத்திய பிரதேச தலைநகரான போபாலில் யூனியன் கார்பைட் ஆலையில் விஷவாயு கசிந்து 100கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். இதில் தப்பிப்பிழைத்த தங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி ஆண்டுதோறும் போபாலில் பாதிக்கப்பட்டோர் பேரணி நடத்தி வருகின்றனர். அப்படி நேற்று நடைபெற்ற பேரணியில் டவ் கெமிக்கல் நிறுவன அதிபருடன் RSS கை குலுக்குவது போன்ற உருவ பொம்மை எடுத்து சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது. போலீசார் தலையிட்டு அந்த உருவ பொம்மையை கைப்பற்றினர். இதனிடையே போபால் விஷவாயுவால் பாதிக்கப்பட்டோர் அமைப்புகளில் தேச விரோதிகள் புகுந்துவிட்டதாக RSS மற்றும் பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் பேரழிவு ஏற்பட்டு 41 ஆண்டுகளாக தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் பாஜக ஆட்சியாளர்கள்தான் குற்றவாளிகளை பாதுகாப்பதாகவும் பாதிக்கப்பட்டோர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே திரண்டவர்கள் மேற்கு வங்கத்திற்கு ஒன்றிய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் பட்டுள்ளதாக கூறும் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்குள் சென்று இந்த பிரச்சினை குறித்து முழக்கங்களை எழுப்பினர்.
சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் திறனறி தேர்வில் மாநில அளவில் முதலிடம் மற்றும் தொடர்ந்து 4வது ஆண்டாக மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 2,70,70,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் கடந்த 1ஆம் தேதி வந்த தேர்வு முடிவில் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் பள்ளியில் இருந்து தேர்வு எழுதிய 206 மாணவிகளில் 64 பேர் தேர்ச்சி பெற்றனர். நந்தசேகரி என்ற மாணவி மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். மாதந்தோறும் கல்வி உதவித்தொகையாக 1,500 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு 33,000 ரூபாய் கிடைக்க திட்டத்தை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். நான் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். எங்கள் ஸ்கூல்ல இருந்து நாங்கள் 64 பேர் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் சாதனை படைச்சிருக்கோம். நான் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் 93 மார்க் எடுத்திருக்கேன். இந்த திட்டத்தில் 33,000 பணம் உதவித்தொகை எனக்கு கிடைக்குது. இதனால் எனக்கு உயர்கல்விக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு நடத்தும் NMS ட்ரஸ்ட், CM டேலண்ட் மற்றும் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு ஆகிய 4 தேர்வுகளையும் நான் தேர்ச்சி பெற்றுள்ளேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் உதவித்தொகை பெற்றிருக்கிறேன். மணப்பாறை